Hi guys, இந்த வீடியோல நான் கிரியேட் பண்ணிருக்க டேபிள் கேம் ப்ரோக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எங்க சேனலுக்கு நீங்க நிறைய விவரம் இருந்தீங்கன்னா கோடிங்கோகுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் pyttsx3. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா pyttsx3ங்கிற மாடியூலை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே இம்போர்ட் மேத்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மேத்ங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம்குள்ள. ஓகேவா? ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஈக்குவல் டு pyttsx3 டாட் init ஷாப்பிஃபை, அதாவது இன்ஜினுங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நான் ஒரு ப்ராசஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா pyttsx3 இருக்கிற அதுக்குள்ள அதுக்குள்ளன்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் initங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள உள்ள ஷாப்பிஃபையை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். அதாவது pyttsx3 மாடியூலுக்குள்ள இருக்கிற ஷாப்பிஃபையை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை இன்ஜினுங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? தென் அது கீழே வாய்ஸஸ் ஈக்குவல் டு இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ்ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்ஜின் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ். இப்போ கெட் இந்த இன்ஜின்னா என்ன? இந்த இன்ஜின்குள்ள ஷாப்பிஃபை இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த ஷாப்பிஃபைல கெட் ப்ராப்பர்ட்டினா ஷாப்பிஃபைலேருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை வாய்ஸஸ்ங்கிற வேரியபிள்குள்ள நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் அதுக்கு கீழே இன்ஜின் டாட் செட் ப்ராப்பர்ட்டி வாய்ஸஸ் 0.id. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்குள்ளே இப்போ வாய்ஸஸ் இருக்கா, அதாவது ஷாப்பிஃபை இருக்கு. ஸோ அந்த ஷாப்பிஃபைலேருந்து வாய்ஸஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? நமக்கு இப்போ வாய்ஸஸ் சரி இப்போ பேசுகிறோண்ட அது உங்களுக்கு எந்த குரலில் வேணும்? இப்போ இந்த pyttsx3 மாடியூலில் பார்த்தீங்கன்னா 2 வாய்ஸஸ் இருக்கு. ஸோ ஒன்று இந்த ஃபீமேலோடது, இன்னொன்று மேலோடு. ஓகேவா? ஸோ இந்த 0ங்கிறது ஃபீமேலோட வாய்ஸ், சரி மேலோட வாய்ஸ். 1ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட வாய்ஸ். ஓகேவா? ஸோ இது ரன் பண்ணுறப்ப உங்களுக்கே புரியும். தென் இதுக்கு கீழே டெஃப் ஸ்பீக் ஆடியோ. இந்த டெஃப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் எழுதணும்னா நீங்கள் தனியாகவே ஃபங்க்ஷன் போடுவீங்க. ஸோ அதுக்கு கீழே கடைசியில் கால் பண்ணுவீங்க, கரெக்டா? பட் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டெஃப்னு சொல்லுவாங்க, அதாவது டிஃபைன்டு ஃபங்க்ஷன் ஸ்பீக் ஆடியோ. இந்த ஸ்பீக்குக்குள்ள இருக்கிறத ஆடியோன்னு இருக்குற, ஸோ இதை பேராமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் இது கீழே இன்ஜின் டாட் செட் ஆடியோ இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இருக்குற இந்த இன்ஜின்குள்ள சொல்றது, அதாவது நாம சொல்றது ஒரு ஆடியோவா இருக்கும். ஓகேவா? தென் இன்ஜின் டாட் ரன் அண்ட் வெயிட். நம்ம சொல்றப்போ ஒரு கேப் இருக்கணும்ல நடுவில். ஸோ அதுக்கும் இங்கே ஒரு கீவேர்ட் இருக்கு, அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இஃப் நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள மெயின் கோலன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உள்ளது இந்த ஸ்பீக் இதுக்கெல்லாம். தென் இது கீழே பிரிண்ட் வெல்கம் டு அவர் டேபிள் கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். அது கீழே ஸ்பீக். இது என்ன ஸ்பீக் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு pyttsx3ங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கோண்ட. ஸோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்பீக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? தென் இது கீழே இதே மாதிரி பிரிண்ட்னு போட்டு அதுக்குள்ளே ப்ளீஸ் என்டர் யுவர் நேம், அதே மாதிரி ஸ்பீக் ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். ஸோ இங்கே நீங்கள் இந்த கோலன் போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னு வச்சிங்களேன், இப்போ எனக்கு கோலனாலும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இதில் உள்ள ஸ்ட்ரிங் என்னது? மெயின் ஸ்ட்ரிங் இதுதான். ஓகேவா? தென் இது கீழே ஏ ஈக்குவல் டு இன்புட். இன்புட் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இதான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏங்கிற வேரியபிள்குள்ள இன்புட் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது கீழே பிரிண்ட் ஹாய் ஏ. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹாய் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே ஏன்னு இருக்கா. ஸோ அந்த ஏ கிட்ட இந்த ஏவோட வேல்யூ என்ன? இந்த ஏவோட வேல்யூ என்னன்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் தான் அந்த ஏவோட வேல்யூ.
இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்புட்டா என்ன கொடுக்குறீங்க, ஆல்பபெட்னு கொடுக்குறீங்கன்னா, ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஆல்பபெட் தான் இதோட வேல்யூவா இருக்கும். அதாவது இங்க ஆல்பபெட் தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க அதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். தென் இது கீழே ஸ்பீக் ஹாய். இப்போ நீங்க கேட்பீங்க எதுக்கு இங்க வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஏன் இங்க பிரிண்ட் ஆகும், ஏன் இந்த ஏவே இங்க சொல்லாதான்னு கேட்டீங்கன்னா சொல்லாது. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ரெகனைஸ் பண்ணாதான் சொல்லும். இது ஜஸ்ட் அவுட்புட் ரன்னா இருப்ப அது கீழே காட்டுறது தான். ஆனா ஸ்பீக் பொறுத்த வரைக்கும் அதோட இன்புட்ல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ரெகனைசனா தான் இருக்கும். இப்போ நீங்க போய் கூகுள்ல போய் நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா அதை வந்து அதை ரெகனைஸ் பண்ணி அது கேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை அது வந்து ஷோ பண்ணும். கரெக்டா? அதே மாதிரி தான் ஸ்பீக்கும். இதுவே நீங்க வந்து டைப்ல அதாவது அவுட்புட்டா வர்றது டெர்மினல்ல, ஸோ அதெல்லாம் இங்க இதுல வந்து அதால சொல்ல முடியாது. தென் இது கீழே print clue number 1 what is the square root of 265. இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் பத்தினா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். print statement குள்ள clue number 1. ஓகேவா? ஸோ இனிமே தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. தென் clue number 1 what is the square root of 265. அதே தான் ஸ்பீக்குக்கு கொடுத்துருக்கேன். தென் காய்ஸ் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ நான் வந்து மிஷின் லேர்னிங் கோர்ஸ் ஒன்றுக்கு கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃபியூச்சரில். ஓகேவா? ஃபியூச்சர் வீடியோஸில் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். தென் அந்த கோர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் இல்லாமல் ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நான் கொடுத்துருவேன். அதாவது லைக் எ கோர்சஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு வீடியோலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி டீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சூப்பரான கான்செப்டோட மீட் பண்ணலாம்.